ஹாய் ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம ஜின்னோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேடா, நம்ம ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தரலாமா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெனியும் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் படிச்சுட்ருக்க காலேஜில் நம்ம ஜின் மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். மீதி நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க. நீங்களும் ஜெனியும் உங்கள் காலேஜ் பசங்களை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஒயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டு மாடி. சொல்லுடி. மார்னிங் ஒரு பையனை பார்த்தேன், பார்க்கவே செம்மையாக இருந்தான் தெரியுமா? அவன் ஐஸை பார்த்தேன்னு நினச்சிக்குவேன், அப்படியே வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரம் மாதிரியே இருந்துச்சுடி. அப்புறம் அவன் லிப்ஸு பார்க்கவே அப்படியே செம்ம ரொமான்டிக்காக பிங்க் கலரில் வச்சுருக்கான்டி. அப்படியே கிஸ் அடிக்கணும் போல தோணுச்சு. ஏய், யாருடி அந்த பையன்? என்னை மட்டும் விட்டு நீ மட்டும் சைட் அடிச்சிருக்க? ஏய், நான் ஸ்கூட்டி பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் காணாமல் போயிட்டான்டி. யாருன்னு தெரில. சரி, எப்படியும் நம்ம காலேஜுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருப்பான், பார்த்துக்கலாம் விடு. ஏ ஒயன் ஒயன் ஒயன், என்னடி? ஏ, அந்த பையன் தாண்டி. யாரு? ஏ, அந்த பிளாக் கலர் ஷர்ட். இரு, கூப்பிடுவோம். ஏய், பிளாக் ஷர்ட். ஏ மிஸ்டர். என்னடி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்? இப்போ பாரு. ஏய் ஹேண்ட்ஸம். ஜின்னு உங்களை திரும்பி பார்க்குறாரு. இங்கே வா. பாத்தியடி பையனுக்கு கொழுப்ப. ஹேண்ட்ஸம் சொன்னதும் திரும்பி பார்க்குறான். வரட்டும் வரட்டும், வச்சுக்கிறேன். ஜின்னு உங்கள் பக்கத்தில் வராரு. என்ன சொல்லுங்க? ஏன் ஒரு டைம் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டியா? ஹேண்ட்ஸம் சொன்னதை திரும்பி பார்ப்பீங்களோ? ஆமாம், எந்த டிபார்ட்மெண்ட்டு? என்ன நியூ ஜாயினிங்கா? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. என் ஃப்ரெண்டு ஜெனி சொன்னான், நீ பார்க்க செம்ம அழகாக இருப்பேன்னு. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகாக தான் இருக்க. உன் ஐஸை பார்த்தாலே அப்படியே என்ன மயக்குதுடா. அப்புறம் உன் லிப்ஸு பா செம்ம ரொமான்டிக்காக இருக்கே. வரையா, ஒரு ஓரமாக போய் கிஸ் அடிப்போம். ஏய் என்ன? வாயன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட லிப்ஸை டச் பண்ண போகிறீங்க. ஜின்னு உங்கள் கையை தட்டி விடுறாரு. பாருடா, என் கையை தட்டி விடுற. ஏன், நான் உன் லிப்ஸை டச் பண்ணக்கூடாதா? சரி பரவாயில்ல விடு, கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை ஃபோர்ஸாக எடுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஏய் ஜி, தள்ளி போடி அப்படின்ட்டு ஜின்னு உங்களை தள்ளி விடுறாரு. என்ன தள்ளி விடுற? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் லிப்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எப்போல்லாம் ஒன்று கிஸ் அடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வர. இப்போ நீ கிளாஸ் கிளம்பு போ. ஏய், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. வச்சுக்கிறேன் இரு. வச்சுக்கோ வச்சுக்கோ. சி. ஜின்னு கிளம்பிடுறாரு. ஒயன் வாடி, நமக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நம்மளும் கிளம்பலாம். சரி வா போகலாம். ஜெனி, சும்மா சொல்லக்கூடாதுடி. அவனோட லிப்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஏய் சி வா. நீங்களும் ஜெனி கிளாஸுக்கு போகிறீங்க. உங்கள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டெப்பில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜின் போயிட்டுருக்காரு. ஏய் ஜெனி, அங்கே பாடி ஹேண்ட்ஸம் போகிறான். இரு. ஹலோ ஹேண்ட்ஸம். ஜின்னு உங்களை திரும்பி பார்க்குறாரு. இங்கே தனியாக சுற்றிட்டுருக்க? எந்த டிபார்ட்மெண்ட்டு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். பிஎஸ்சி மேக்ஸ். அட, நம்ம கிளாஸு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னோட ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. ஏய் கேர்ள்ஸ், இவன் நம்ம கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்க நியூ ஸ்டூடெண்ட். பார்க்க எப்படி இருக்கான்? ஏய் செம்மையாக இருக்காண்டி. ஏய் சூப்பராக இருக்கான். ஏய், இவனை எங்கேருந்துடி பிடிச்ச? இவனா தனியாக சுற்றிட்டு இருந்தான். நான் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டேன். பிஎஸ்சி மேக்ஸ்னா? அட நம்ம கிளாஸு. சரி வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். செம்ம அழகாக இருக்காண்டி. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? நீ மட்டும் எதுக்குடி? எல்லாரும் எடுத்துக்குவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னை சுற்றி எல்லாருமே நிற்கிறாங்க. அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லுடி. ஹேண்ட்ஸம் ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. ஹெச்ஓடி வரான்டி, ஹெச்ஓடி வரான், சீக்கிரம் இங்கே பிளேஸ் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே எங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஹெச்ஓடி உங்கள் கிளாஸ்க்குள்ளே வராரு. இங்கே எல்லாருமே எழுந்திரிச்சு விஷ் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட், இவர் தான் மிஸ்டர் ஜின். இவர் தான் உங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர். சார், நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம பிரேக் டைமில் பேசலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஹெச்ஓடி கிளம்பிடுறாரு. அங்கே இருக்க பொண்ணுங்களும் உங்களை பார்த்து முறைக்கிறாளுங்க. சத்தியமாக அவன் ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியாதுடி. இப்போ எல்லாருமே எழுந்திரிச்சு ஜின் கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே, சிட் டவுன், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். ஜின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒயன்,
அவன் ப்ரொஃபஸர்னு தெரியாமல் நீ கிஸ் பண்ணிட்டல, நீ பெரிய ஆள் தாண்டி. ஏய் விடுடி, பார்க்க செம்ம அழகா இருக்கான்ல. ஏய் அவன் ப்ரொஃபஸர் டி, நீ ஸ்டூடெண்ட்டு, சைட்டெல்லாம் அடிக்கக்கூடாது. ஏன் சைட் அடிக்கக்கூடாது? என்னை சட்டம் எழுதி வச்சுருக்காங்க. ஆளை முஞ்சியும் பாருங்கடி. ஓ போய் நீ கிளாஸை கவனி, நான் என் ஆளை கவனிக்கிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஜின் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஜின் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வராரு. ஹலோ எழுந்துரு. சார் எந்திரின்னு சொன்னேன். நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. இந்தா சாக் பீஸ் அப்படி போய் அந்த சம்மை சால்வ் பண்ணு. நீங்கள் போர்டை பார்க்குறீங்க. இது என்ன பிச்சு போட்ட ஜிலேபி மாதிரி இருக்குது. ஐயோ நம்பர்ஸ் எல்லாம் செதறி கிடக்குதே. இது எங்கெங்கே சேர்க்கணுன்னே தெரியாதே. இதுன்னு வேலைக்காகாதுப்பா, வேலைக்காகாது. சார் என்ன விளையாடுறீங்களா? எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கு வரீங்க. என்ன லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்கணமாக போச்சா? என்னால் முடியாது சார். இந்தாங்க சாக் பீஸை பிடிங்க அப்படின்னு சாக் பீஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஒயன் எழுந்துரு, போய் அந்த சம்மை சால்வ் பண்ணுற. சார் என்ன சார், இப்போ என்ன உங்களுக்கு அந்த சம்மை தானே சால்வ் பண்ணோம், இங்கே வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னோட கையை பிடிச்சி ஃப்ரெண்ட்டுக்கு போகிறீங்க. இந்த ரோலை பாருங்கள் சார், எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அந்த பொண்ணை போய் நான் சம்மை சால்வ் பண்ண சொல்கிறேன். இந்த ரோ வேண்டாமா? இந்த ரோலை பாருங்கள், இதில் ஏதாவது செட் ஆகுதான் பாருங்கள். இதுவும் வேண்டாமா? சரி தேர்டு ரோலை பாருங்கள். இதோ நம்ம லிசா இருக்காளே. லிசா, நம்ம சாருக்கு இந்த சம்மில் ஏதோ டவுட்டா மாடி, போய் சால்வ் பண்ணு. சார் இவன் மேக்ஸு செம்மையாக போடுவா தெரியுமா. அந்த சாக் பீஸை கொடுங்க, இந்தாடி போய் போடு. என்ன ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டு உங்கள் பிளேஸ்க்கு வரீங்க. லிசா சிடோன். ஒயன் நில்லு. ஐயய்ய என்ன சார் ஒயன்ட்டு, இப்போ என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? அந்த சம்மை சால்வ் பண்ணோம். இங்கே பாருங்கள், எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது. எனக்கும் மேக்ஸுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. சொல்லப்போனால் நானும் மேக்ஸு பரம எதிரி சார். மேக்ஸுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, எனக்கு மேக்ஸு சுத்தமாக பிடிக்காது. என்னை ஆளை விடுறீங்களா? உங்களால் முடிஞ்சால் அந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதோ எத்தனை பசங்க இருக்காங்க அவனை சால்வ் பண்ண சொல்லுங்கள், நான் என் பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஜின்னுன்னா உங்ககிட்ட பேசி சமாளிக்கவே முடியல. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவர் போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே தான்டா கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சிருது. ஜின்னு உங்களை கூப்பிட்றாரு. ஓயன். ஐயா இப்போ என்ன சார், அதான் கிளாஸ் முடிஞ்சல, நீங்கள் கிளம்பலாம்ல. எப்போ பாரு ஒயின்னே கூப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? இங்கே பாரு, இன்னும் 5 minutes டைம் தரேன், நீ அதுக்குள்ளே ஸ்டாஃப் ரூமுக்கு வர வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒயன் சார் என்னடி சொன்னார்? ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொன்னார்டி. ஸ்டாஃப் ரூமுக்கா? அதுக்கேண்டி நீ இப்படி சாக்காகிற? ஸ்டாஃப் ரூம் போனால் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? ரொமான்ஸ் நடக்கும்டி. என்னது ரொமான்ஸா? ஆமாம், நான் நிறையா ஒன் ஷாட் ஸ்டோரியெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு ஸ்டாஃப் ரூம் போவாள். அங்கே அந்த ப்ரொஃபஸர் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் டோரை லாக் பண்ணுவான். லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட வருவான். அந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே அந்த ப்ரொஃபஸரை பார்க்கும். அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க. இந்த பொண்ணு ப்ரொஃபஸர் பார்க்க, ப்ரொஃபஸர் இந்த பொண்ணு பார்க்க, 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த ப்ரொஃபஸர் அந்த பொண்ணோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் பேக் கிஸ் பண்ணுவாள். அப்படியே அந்த கிஸ்ஸு டீப்பாக போய் ரொமான்ஸாக ஸ்டார்ட் ஆகும். இப்படி தாண்டே ரொமான்ஸ் நடக்கும். ஒரு சில ஸ்டோரிலாம் ஃபுல் மீல்ஸே சாப்பிட்ருவாங்கடி. என்னடி சொல்கிற? அப்போ நான் ஸ்டாஃப் ரூம் போனால் ரொமான்ஸ் நடக்குமா? ஆமாம். அப்போ நான் இப்போவே கிளம்புறேன். பாய். ஒயன் ஒரு நிமிஷம் நில்லுடி. என்ன ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு வந்து மறக்காமல் எங்கிட்ட சொல்கிற என்ன? ஓகேவா? ஓகேடி பாய். நீங்கள் ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. மே ஐ கமின் சார்? எஸ் கமின். நீங்கள் உள்ளே வரீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. வேறு என்ன நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு? ரொமான்ஸ் நடக்குமா நடக்காதா? டோரும் லாக் பண்ணல. சரி நம்மளே லாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? சார் டோரை லாக் ஓப்பன் பண்ணு. ஓகே சார், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வராரு. வராரு. ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. கிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஒயன் ரெடியாக இருந்துக்கூடி. ஜின் பார்த்தீங்கன்னா உங்களே பார்த்துட்ருக்காரு. இவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாமல் என்னையே பார்த்துட்ருக்காரு.
ஒருவேளை பயப்படுறாரோ? சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின் மேலே கையை வைக்கிறீங்க. ஏய் சி, கையேறி என்ன பண்ணுற? சார், ரொமான்ஸ் பண்ணலாம் சார். ரொமான்ஸ் பண்ணலாமா? ஏய் என்னடி வளர? ஆமாம் சார், இங்கே தானே ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டீங்க. என் ஃப்ரெண்டு ஜெனி சொன்னான் ஸ்டாஃப் ரூம் போனால் ரொமான்ஸ் நடக்குமாமே. வாங்க சார் ரொமான்ஸ் பண்ணலாம். ஏய் ஏதாவது அறிவு இருக்காடி? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இப்படியா நடந்துக்குவ? ஒரு ப்ரொஃபஸருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, இப்படியா நடந்துக்குவ? ஏதாவது அறிவு இருக்கா? முட்டாள் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களை நான் ஸ்டாப்பாக திட்டிகிட்டே இருக்காரு. சார் சார் போதும் சார், திட்டாதீங்க சார். நோ சார், அப்படிலாம் திட்டக்கூடாது, ரொம்ப தப்பு சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் இன்னும் திட்டுவேன், இதுக்கு மேலேயும் திட்டுவேண்டி. சார் கேட்குறது என் காது சார். நீங்கள் திட்டின திட்டில் என் காதுலேருந்து பிளட்டே வந்துடுச்சு. இதோ பாருங்கள், இங்கே பாருங்கள் சார். இந்த ஐடியா கொடுத்தது ஜெனி தான். நான் போயிட்டு ஜெனியை வர சொல்கிறேன், நீங்கள் அவளை திட்டுங்க. என்ன திட்டதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். நீங்கள் என்னை திட்டனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இருங்க வரேன் அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் போகிறீங்க. வயன் சீக்கிரம் வாடி வாடி. என்ன ரொமான்ஸ் நடந்துச்சா? ரொமான்ஸா? ஓ நல்லாவே நடந்துச்சு. அதில் தான் அவருக்கு ஏதோ டவுட்டா உன்னை கூப்பிட்டாரு. போ. அப்படியா? தான் இப்போவே போகிறேன்டி அப்படின்ட்டு ஜெனி அங்கேருந்து போகிறா. போடி போ, உனக்கு இருக்கு, இரு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஜெனி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் போகிறா. ஸோ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெனி பார்த்தீங்கன்னா ஜெனியை செம்மையாக திட்டி தீர்த்துருப்பாரு. ஜெனி வெளியில் வரா. என்ன டவுட்டு கிளியர் பண்ணிட்டியா? அதுக்கேண்டி கண்ணெல்லாம் கலங்குது? இல்லையா, ஒன்றும் இல்லையா? சரி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், வா போகலாம். நீங்கள் ஜெனியை கூட்டிகிட்டு வரீங்க. ஏன் மச்சான் ஓயனு, என்னடி இந்த மனுஷன் இப்படி திட்டுறான்? என்னடி பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படி. நீ கொடுத்த கேவலமான ஐடியா நம்பி நானும் ரொமான்ஸ் நடக்கும் போனேன், நம்பி ஏமாந்துட்டேன்டி. உனக்கு என்ன நடந்ததோ சேம் எனக்கும் அதே தான், சேம் பிளட். ஏன் மச்சான் சரக்கு அடிக்கலாமா? அடிக்கலாண்டி. எப்போ? ஈவினிங். ஓகே. ஆமாம் என்ன பிராண்ட் வாங்கலாம்? அதான் நம்ம ப்ரொஃபஸர் நேம்லேயே இருக்கே, அந்த பிராண்ட் வாங்குவோம். ஓகேடி. நீங்கள் 2 பேர் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ இப்படி அதான கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் ஆகுது, காலேஜ் முடிஞ்சு நீங்கள் நேராக ஒயின் ஷாப் தான் போகிறீங்க. ஏன் மச்சான் என்னடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி வாங்குறது? இப்போ பாரு இந்த கூட்டம் எப்படி கலையுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அச்சோ பாம்பு பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு அப்படின்னு கத்துறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே தலை திரிச்சு ஓடுறாங்க. பார்த்தேடி எப்படி கலைஞ்சிடுச்சுன்னு. இப்போ பாரு நான் போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா அந்த பிராண்டில் 2 பாட்டில் எடுத்து கொடுங்க. நீங்களும் வாங்கிட்டு வரீங்க. சரி வாடி கிளம்பலாம். நீங்கள் 2 பேருமே இப்போ லிசா ரூம் போகிறீங்க. லிசா டோர் ஓப்பன் பண்ணுறி. லிசா டோர் ஓப்பன் பண்ணுறா. இங்கே என்னடி பண்ணுறீங்க? சரக்கு அடிக்கலான்னு வந்திருக்கோம், தள்ளு. நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. வயன் வேண்டாண்டி, சொன்னால் கேளு. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் அடிச்சுக்கோங்க. இங்கே அடித்தா வார்டன் தெரிஞ்சுன்னு நினச்சிக்குவேன். நம்ம 3 பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்கடி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் கிழிச்ச. கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. நீங்கள் டைம் பார்க்குறீங்க, 6:30 ஆகுது. ஜெனி டைம் 6:30 தான் ஆகுது. நம்ம ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடி. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ 7 o'clock ஆகுது. நீங்கள் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்டல் விட்டு வெளியில் வரீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜின் நின்றுட்டுருக்காரு. என்ன நம்ம மாட்டணும்டி, ஜின்னு சார் நிற்கிறாருடி. எங்கடி? இதோ அங்கே. சரி வா நான் பார்த்துக்கிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜின்னு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். இது நைட்டு. நைட்டா? ஆமாம்ல. சாரி சார், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஓயன் ஜெனி நில்லுங்க. சார் சொல்லுங்கள் சார். என்ன சார்? நாளைக்கு காலேஜ்க்கு வரப்போ பேரண்ட்ஸோடு தான் வந்து என்னை பார்க்குறீங்க, கிளம்புங்க. ஓகே சார், குட் நைட் சார். நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. ஒயன் ஒயன் என்னம்மா, ஒரு நிமிஷம் கீழே வா. இருங்க வரேன். நீங்களும் கீழே வரீங்க. சொல்லுமா.
இன்னைக்கு நீ காலேஜுக்கு லீவ் சொல்லிடு. ஏம்மா? இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கடி. பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாம், சீக்கிரம் போய் ரெடி ஆகு. அப்போ எனக்கு மேரேஜ் ஆக போதா? ஆமாம். ஐ செம்ம ஜாலி செம்ம ஜாலி. இங்கே பேர் ரொம்ப சந்தோஷப்படாத, அதெல்லாம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான். அம்மா என்னடி அம்மா, போ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. சரி. நீங்களும் உங்கள் ரூம் போய் ரெடி ஆகுறீங்க. மாப்பிள்ளை வீடும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. உங்கள் அப்பா எங்களை வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட பாட்டி, சீக்கிரம் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கம்மா. இருங்க கூட்டிகிட்டு வரேன். உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளை பாட்டி, அவர் தான் மாப்பிள்ளை. நீங்களும் மாப்பிள்ளையை பார்க்குறீங்க, பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம சாக்கு. மாப்பிள்ளையுமே உங்களை பார்த்ததுமே செம்ம சாக்காயிட்டாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். அம்மா, இவர் என் ப்ரொஃபஸர்மா, எப்படிம்மா நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கிறது? அதான் 6 மந்த்தில் காலேஜ் முடிச்சிருவோம்ல, அப்புறம் என்ன? பார்க்க நல்ல பையனாக தெரியறான், அழகாகவும் இருக்கான், கம்முனு இவனே மேரேஜ் பண்ணிக்கிடி. அம்மா என்னடி அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஜின்னோட அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க. உன் நேம் என்னம்மா? வயன் ஆண்டி. எந்த காலேஜில் படிக்கிற? நீங்களும் காலேஜ் நேம் சொல்கிறீங்க. அந்த காலேஜா? அதில் தான் என் பையனும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். தெரியுங்க ஆண்டி, என் மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் அவர். அப்படியா? பரவாயில்லையே. உடனே உங்கள் அப்பா வந்துட்டு, மாப்பிள்ளை என் பொண்ணு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸ் நல்லா போடுவா தெரியுமா, மேக்ஸ் எல்லாம் நல்ல மார்க் எடுப்பா. தெரியும் அங்கிள், உங்கள் பொண்ணு எப்படி மேக்ஸ் போடுவான்னு நல்லா தெரியும். வயன் பாடி, மாப்பிள்ளைக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமாப்பா, அது நல்லா தெரிஞ்சிருக்காரு. ஜின்னோட அம்மா உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தி, உங்களுக்கு எங்கள் பையனை பிடிச்சிருக்கா? எங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. ஜின்னு வந்துட்டு, அங்கிள் நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசுங்க மாப்பிள்ள. வயன், மாப்பிள்ளைய ரூம் கூட்டிகிட்டு போ. கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, கூட்டிகிட்டு போகிறேன். என்ன பேசுவார்னு எனக்கு தானே தெரியும். ஐயோ, இன்னைக்கு காதில் ரத்தம் வரப்போகுது. வாங்க சார், வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. சார் ஒரே நிமிஷம் இங்கே இருங்க. நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு காட்டன் எடுத்து அது ரவுண்டாக சுருட்டி உங்கள் காதில் வச்சு அடைச்சிக்கிறீங்க. சார் இப்போல்லாம் வாங்க சார், உள்ளே வாங்க. ஜின்னு உள்ளே வர்றாரு. உங்களை பார்த்துமே அவருக்கு செம்ம சிரிப்பாக வருது. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. சார் உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், நான் திரும்பி நின்றுக்கிறேன். நீங்களே திரும்பி நிற்கிறீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக தான் இருப்பார். நீங்கள் ஜின்னு திட்டுறதா நினச்சிட்ருக்கீங்க. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், என்னென்ன திட்டணுமோ ஆசை தீர திட்டிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படியே ஒரு 10 மினிட்ஸு ஸ்கிப் ஆகுது. என்ன 10 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் அந்த மனுஷன் நம்மளே திட்டுறான். ஐயோ, இதுக்கு மேலே திட்டினா நம்ம காதுலேருந்து ரத்தம் வந்துடும். போதும், நம்மளே ஸ்டாப் பண்ணுவோம். சார் போதும் சார், ஸ்டாப் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் தான் திட்டிகிட்ருப்பீங்க? நானும் எவ்வளோ நேரம் தான் கேட்குறது? இங்கே பாருங்கள், என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னு இழுத்து பிடிச்சி கூட்டி போகிறீங்க. ஒரு நிமிஷம் நில்லுடி. சார் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொன்னேன். சார் எனக்கு கேட்கல சார். இரு. உங்கள் காதுலேருந்து அந்த காட்டனை எடுத்து விடுறாரு. இப்போ கேட்குதா? இப்போ கேட்குது சார். அதுக்கு ஏண்டி கத்துற? இப்போ கேட்குது சார். சரி சொல்லுங்கள் சார், என்ன? வயன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார், என்ன பேசணும்? என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்குமா? அப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? சார் சொல்லு, மேரேஜ் பண்ணிக்கிறியா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சார். எனக்கு ஓகே தான். அப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் ஓகே தான் சார். சரி, என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு, இவ்வளோ பிடிக்கும் சார். இப்போது உங்கள் லிப்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சார். இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணலாமா? சி வா, கீழே போகலாம். ஓகே சார். நீங்கள் 2 பேருமே கீழே போகிறீங்க. ஜின்னு அம்மா வந்துட்டு, ஜின், ஒயன்கிட்ட பேசிட்டியாடா? பேசிட்டோம்மா, எனக்கு ஓகே தான். ஒயன், நீயும் பேசிட்டியாம்மா? பேசிட்டேங்க ஆண்டி, எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன சம்மந்தி, 2 பேர்த்துக்கும் ஓகே தான். நம்ம ஒயன் காலேஜ் முடிஞ்சதும் மேரேஜ் வச்சுக்கலாம். ஆண்டி அவ்வளோ டேஸா? பேசுங்க ஆண்டி, அவ்வளோ டேஸில் வேணாம், ஒரு 1 வீக்லேயே எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்க முடியும். ஒயன், நீ செம்மையாக பேசுகிறம்மா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாங்க ஆண்டி, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்ங்க ஆண்டி, உங்கள் பையன் ஜின்னுக்கும் எனக்கும் 1 வீக்லேயே மேரேஜ் பண்ணுவீங்களேன்? ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேம்மா, நீ ஆசைப்படுறல, 1 வீக்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம். என்ன சம்மந்தி, உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கும் ஓகே தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலியும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே தான்டா 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜு. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் உங்களுக்கு வெட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஜின் பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. அது முடிஞ்சதுமே மேரேஜில் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகுது. உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. சம்மந்தி, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஒயின் கையில் பால்சம் கொடுத்து அனுப்பி வைக்கலாம் வாங்க. சரிங்க சம்மந்தி. உங்கள் அம்மா கிச்சன் போயிட்டு பால்சம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒயன் வா போகலாம். ஓகேம்மா. உங்களை ரூம் கூட்டிகிட்டு போய் அப்படியே தள்ளி விடுறாங்க. ஏம்மா தள்ளி விடுறீங்க? டோரை லாக் பண்ணிக்கிடி. சரி. நீங்களும் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே ஜின் பக்கத்தில் போகிறீங்க. என்னடி புதுசாக வெக்கம்லாம் படுற? அம்மா தான் வெக்கப்பட்டுட்டே போக சொன்னாங்க. சரி, அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? இந்த பால்சம் பிடிங்க. நீங்கள் ஜின்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஜின், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடி இதெல்லாம் சொல்கிறல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜின்னும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நீங்கள் எழுந்திரிச்சிடுறீங்க. அந்த பால் குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுங்க. ஜின்னு அந்த பால் வாங்கி குடிச்சிட்டு மீதி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களும் வாங்கி குடிச்சிடுறீங்க. சரி அம்மா, அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம். சரி வா, அந்த பக்கத்தில் உட்காரு. நீங்கள் போய் ஜின் பக்கத்தில் உட்காரீங்க. நீங்களும் ஜின்னு அப்படியே ரொமான்டிக்காக ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், நீ பார்க்க எப்படி தெரியுமா இருக்க? செம்ம ரொமான்டிக்காக இருக்கடி. அப்படியே என்னை சாகடிக்கிற தெரியுமா? ஜின் திரும்பி அந்த ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் ஜிலேபி எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ஜிலேபி சாப்பிட்றீங்க. உங்கள் லிப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் ட்ராப்ஸ் இருக்கும். அது வந்து ஜின் அப்படியே லிப் பண்ணுறாரு. லிப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இந்த கிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. இப்போ 2 பேருமே ஸ்லோவாக அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஜின் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறாரு. ஒயன், நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமாடி? ஓகேங்க. ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 2 பேருமே டயர்டாகி தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயன், ஒயன், டோர் ஓப்பன் பண்ணுறீ. இருமா வரேன். நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்காரு. என் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸ்லேயே மைல்டாக கிஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுந்துச்சு ட்ரெஸ்லாம் போட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன், நைட்டு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாம்மா. என்னடி சீக்கிரம் பேரனும் பெற்று கொடுத்துருவல? அத்தை, உங்கள் பையன் செம்ம ஸ்பீடு தெரியுமா? 2 பேரும் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் 10 மாதத்தில் உங்களுக்கு பேரனும் பெற்று கொடுத்துறேன், போதுமா? என் செல்லோண்டி. ஓகேடா அர்மீஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. உங்களை வேற ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.